நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு நாள் பூரா ஸ்ட்ரெயின் ஆகி டயர்டா இருக்கும் இல்லையா, சோ அப்படி படுத்து தூங்கிடுறீங்க. தூங்குற நேரம் படுத்து தூங்கிடணும். அதான் குட் பாய் குட் பாய். அப்படியே ஏன் partner? ஃபர்ஸ்ட் நைட்னா யாரோ தூங்குவாங்களா? ஒன்னும் முடியலன்னா தூங்க வேண்டியதான். என்ன ஹாஸ்பிட்டல்ல தூங்க வைக்கிறதுக்கு 2 டேப்லெட் கொடுப்பாங்க பார்ட்னர். அவ்வளவுதானா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்னா. பார்ட்னர் will you do me a help? என்ன? நீங்க போய் ஸ்வேதா கிட்ட டம்ளர்ல பால் அனுப்புங்க. ஸ்வேதா கிட்ட நான் பாலை கொடுத்து உங்ககிட்ட அனுப்பணும் ஃபர்ஸ்ட் நைட்ல. இதோ இப்பவே போயிட்டு இப்பவே அனுப்புறேன். நைஸ் பார்ட்னர். சந்துரு, என்ன என்ன எங்க போயிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். பாத்ரூம் இந்த பக்கம் தானே, நீங்க கிச்சன் சைடு போயிட்டு இருக்கீங்க. நான் பாத்ரூம்ல போலான்னு தான் பார்த்தேன், அப்புறம் மைண்ட் மாத்திட்டு கிச்சன்ல போலான்னு. இப்ப நான் பாத்ரூம்ல என்ன என்ன தானே பார்க்க வந்தீங்க? இல்ல இல்ல, நான் எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும், அதுக்கு தான் வந்தேன். அப்ப என்ன பார்க்க வரலையா? நோ. சரி சரி, நீங்க போங்க, உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன். எப்போ யாரு? என்னடா சந்துரு, இந்த இருட்டுல என்ன பண்ற? ஒண்ணு இல்லையா, பாத்ரூம் வைத்த கலக்கி அவ மட்டும் தான் பால் கொடுக்கணுமா, நானும் கொடுக்கலாம் இல்லையா, தப்பே இல்லையா கலக்கி. ஐயோ, பால் எல்லாம் அவ கொண்டுட்டு வருவாடா, நீ போடா. தூக்க வராம இருக்கிறதுக்கு லேசா அப்படி என்னடா ஆச்சு, கையெல்லாம் நடுக்குது? அதாவது ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படி லேசா உதறது. என்ன உலர்ற? ஏன் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் உதறலையா? இல்லடா. ஐயோ, என் தம்பிக்கு ஒண்ணும் ஆக கூடாது கடவுளே. உன் தம்பிக்கு ஒண்ணும் வராது, நீ புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி. குட் ஆஃப்டர்நூன் மாதாஜி, குட் நைட். சீ, அது ஏதோ ஒண்ணு. பார்த்தா கேள்வி கேட்டே கொண்டு வரல. இந்த கலர்னால ஓகே. என்ன பண்றா? என்னாச்சு இவனுக்கு? கையில பால், கால்ல ஷூ, பாம்பு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். சந்துரு, என்னடா விளையாட்டுது? அது ஒண்ணு இல்ல மாமா, காலுக்குள்ள பால், அது ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு அதான் இப்படி ஊர்ந்து வந்தேன். என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுடா. எழுந்துடுறா. Thank you. Come on. Thank you மாமா. Thank you. டேய், என்னடா சந்துரு மாமா, நீ நல்லா இருப்படா. இது பார், நான் உன்னை நிறைய திட்டிருக்கேன், எனக்கு தெரியுமே. ஆனா அதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். அதுவும் தெரியுமே, மறந்துடாத. இல்ல நான் எப்படி மறக்க முடியும்? நானும் உங்களை நிறைய திட்டிருக்கேன் மாமா, உங்களுக்கு பின்னாடி. டோன்ட் வரி, சரியா போச்சு. எந்த நேரத்துல என்ன பேசணும்? பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று தூக்கம் வராது. பார்ட்னர், இந்தாங்க மில்க் சாப்பிடுங்க, தெம்பா. இதை என் வைஃப் எல்லாம் வந்து கொடுக்கணும், நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே ஆயிட்டேன். பரவாயில்ல, குடிங்க. என்னடா இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதா சொல்லவே இல்லையே பார்ட்னர். எனக்கே இப்பதான் தெரியும். பரவாயில்ல, குடிங்க குடிங்க. என்ன முதல்ல இதெல்லாம் சொல்லிருக்க வேண்டியதானே? இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களா, அதான். சோ ப்ளீஸ் ஹேவ் இட். Thank you partner. ஓ, எப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆப்போம். Thank you partner. யூ வெல்கம். partner, என்ன உங்க மோத வேணும் காட்டுங்க. ஏன் பாய் எட்டல? எதுக்கு எட்டல? இன்னும் ஒண்ணு பார்ட்னர், என்ன? உங்களுக்கு கொடுக்குற கடைசி முத்தம் இதுதான். ஏன் இது எல்லாம் ஸ்வேதா. ஹலோ 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 ஹலோ, இது டாக்டர் ரசிகா வீடு தானே? சாரி, ராங் நம்பர். ஐயோ, பேய் பேய்.
கிளாஸ் இல்ல ஷூ கப் கப். ஹலோ ஹலோ டாக்டர் ரசி எப்படி தானே? எஸ், நீங்க யாருங்க? நான் சந்துரு. ஆமா சந்துரு தான் பேசுறேன். அவங்க கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும், போன கொடுங்க. அப்படியா சார், உங்க அட்ரஸையும் கொடுத்துருங்க. ரசிகாவோட கல்யாண பத்திரிக்கை உங்களுக்கு அனுப்பி வச்சிடறோம். ஐயோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல அவங்க கூப்பிடுங்க, அவசரமா பேசணும். இந்தம்மா யாரோ சந்துருவான், ரசிகாவுக்கு தான் போன், கொண்டு போய் கொடு. என்ன விஷயமா? யாருக்குமா தெரியும்? இந்த ராத்திரியில போன் பண்றானா எவனுக்காவது பைத்தியம் முத்தி போயிருக்கும். கொண்டு போய் அவட்ட கொடு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஓகேவா? என்ன உனக்கு தாமா போன்? யாருமா? ஐயோ, நீ இன்னும் மாப்பிள்ளை கிட்ட பேசியே முடிக்கலையா? இந்தா முதல்ல இத பேசி முடி. ஹலோ ஷெரீஃப், கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ, யார் சரி இந்த நேரத்துல? நான் சந்துரு பேசுறேன். ஹே சந்துரு, நீயா? ஆமா, இந்த பார், நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து தூக்கிட்டு வந்தோமே இந்த ரவி வருமா, அது முழு லூசுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட் அதுக்கு நினைச்சிட்டு யார் ரூம்ல உட்கார்ந்துட்டு வெளிய போக மாட்டேங்குது. ஐயோ சந்துரு, இப்ப நீ டென்ஷன் ஆகுறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட் பிளசண்டா நடக்கணும்னா நீ ஸ்வேதா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. ஐயோ ஸ்வேதா கிட்ட நான் இத சொன்னேன்னா இன்னைக்கே டிவோர்ஸ் ஆயிடும். ஒருபடி ஐடியா சொல்லு. ஐயோ சந்துரு, நீ ஸ்வேதா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. ஐயோ அவகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு பூனையை பார்த்தாலே பயம். இது யானை மாதிரி என் பெட் மேல உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கு. உன் பிரச்சனை தீர ஒரே வழிதான் இருக்கு. ஸ்வேதா உன் ரூமுக்கு வரதுக்குள்ள அந்த ஆளை வேற ரூமுக்கு மாத்திரு. அந்த ஆள் நல்லா தூங்கி எழுந்தானா ஒருவேளை நார்மல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன, நீ ஒண்ணும் கவலைப்படாத, காலையில நான் வந்து பாத்துக்கிறேன். ஐயோ நீ காலையில வரதுக்குள்ள எனக்கு டெலிவரி ஆயிடும். ஹலோ 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 ஷெரீஃப், யா உனக்கு தின்றதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல என்ன கொடுத்தானுங்க? ஒரே போடு. குட் பாய், குட் பாய். Shweta darling, Baba, no. You stay there. I will come. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே. இட்ஸ் டூ early. என்னால முடியாது. ஐ மீன் இப்போ நீ என்ன பண்ற? நீ போயிட்டு அப்புறமா வாயே சொல்றீங்க. ஒண்ணு இல்ல, இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய சொம்போட ஏன் வந்த என்ன? ஒண்ணு இல்ல, காலையில இருந்து பத்தி அதான் இவ்வளவு பெரிய சொம்பெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு. நீ காலையில இருந்து குளிக்காம வேர்த்திட்டே இருக்கியா? அதான் ஒரு பேட் ஸ்மெல் வருது. இப்ப நீ போய் குளி, நான் வரேன். என்ன, இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்தேன், இப்போ மறுபடியும் போய் குளிக்கணுமா? ஆமா சரி வேண்டாம், இந்த Dress ஒரு மாதிரி இருக்கா. நீ இதெல்லாம் போய் கழட்டிட்டு வெறும் வேற சென்ட் மட்டும் அடிச்சுட்டு வா. இது புடிங்க. சரி பிடிக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன வெளிய அனுப்புறதுலயே இருக்கீங்க? ஐயோ என்ன பண்ற சென்ட் அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் ரசிகா போட்டிருந்த அதே பர்ஃபியூம் தானே இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். அததான் கொஞ்சம் வேற மாத்திட்டு வான்னு சொன்னேன். புடவை கூட மாத்த வேண்டாம், வேற ஒரு சென்ட் போட்டு வா. வேற சென்ட் போட்டு வா, இது உனக்கு நல்லா இல்ல. அவ போட்ட ஸ்மெல் நல்லா இருக்கு, நான் போட்ட நல்லா இல்லையா? இல்ல அது சொல்ல வரல. நீ இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசா பண்ணிட்டு போட்டுருக்க. இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் எனக்கு தெரியுமே, உன்னால எந்த பிரச்சனையும் வராது. நீ ஒண்ணு பண்ண, வெளியே போயிட்டு அப்புறமா வாயேன். என்னங்க இப்ப எதுக்கு வெளிய போக சொல்றீங்க? அதான் நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோமே, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இதை நம்ம எப்ப வேணா வச்சுக்கலாம். சும்மா தமாஷ். என்னங்க ஏதோ கொரட்டை சவுண்ட் வருது? இங்க இருந்து வருதுவா? நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி கொரட்டை எல்லாம் விடுவீங்களா? நான் முழிச்சுக்கிட்டே கொரட்டை எல்லாம் விடுவேன். என்னது, முழிச்சிட்டே விடுவீங்களா? இல்லையே, கீழ இருந்து சத்தம் வருதே. கீழ இருந்து வர்றது எக்கோ. ஸ்வேதா, சொல்லுங்க. ஸ்வேதா, என்னங்க? ஸ்வேதா, என்னங்க, என்னாச்சு?
எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கத்துறீங்க? என்ன வேணும்? என்ன தண்ணியா? சொல்லுங்க. ஓ, இதை எடுத்துட்டு வரேன். யார் லூசு கைய கடிச்சிட்டு நக்குற வரியா? உன்னை என்ன பண்ற? அது ஒண்ணு இல்ல மாமா, அது இருட்டுல எதையோ பார்த்து பயந்துருச்சு. இருட்டுல எதையோ பார்த்து பயந்துருச்சுன்னு சொன்னேன். மாமா நான் இன்னும் ஒண்ணும் பண்ணவே இல்லை, நானும் வரேன். மணி என்ன சத்தம்? டேய் சொல்றா. ஸ்வேதாம்மா. ஸ்வேதாம்மாவா? எதைய பார்த்து பயந்துட்டாங்களா? பயந்துட்டாங்களா? எங்க? அங்கதான். மெதுவா மெதுவா குடிமா. முத ராத்திரில இவ்வளவு பெரிய சத்தமா வந்ததே? அது ஒண்ணு இல்ல, பெட்டுக்குள்ள பெருசா என்னது பெருசா ஒரு பிசாசு படுத்திருக்கு. அத வேற இடத்துக்கு மாத்திட்டேன். என்னது பிசாசு? நான் தூக்குறதா? சந்துரு என்ன மாமா எங்கடா போயிட்ட? உங்களை பின்னாடி அனுப்பிச்சிட்டு நான் முன்னாடி வந்துட்டேன். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஏறா. ஓகே டேய் ஹாஸ்பிடலுக்கு போடா சீக்கிரம். பிசாசுனா ஒரு பிசாசையும் காணோம். ஆண்டவா இவ எங்க இங்க? ஐயோ ஐயோமா, என்ன இதெல்லாம்? நீ பேர் அழகி இல்ல, நான் பேரழகன். கரெக்ட். நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பேரழகன் பேர் வச்சிருவோம். யார் பெக்கிறது? ஸ்வேதா பா. நீ உள்ள போமா. உள்ள போ, நானும் வரேன். I go in? No. Where to go? There. Thank you. Hey Sibu. அந்த பிசாசு மாத்திட்டியா? அவன் எதுக்கு உன் ரூமுக்கு வந்தான்? சும்மா வந்தாலும் பரவாயில்லையே, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்ன்ட்டு பெட்டை விட்டு இறங்க மாட்டேன்ட்டான். அப்ப நட்டு லூசு. டோட்டலா. இப்ப என்ன பண்றது? அதை டைட் பண்ணணும். அது எங்க இது? அத அப்பவே தூக்கி வெளியே போட்டனே. சரி, இனிமே நீ தான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே? அவனை தூக்கிட்டு உன் ரூம் கூப்பிடு. ஏன் ரூம்லயா? நீ ஆம்பளை தானே? வா. ஏய், நீங்க என்ன பண்ற? இதுதான் உண்மையான பைத்தியம். அப்ப அது? அதை விடு. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நானே ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம்னு வந்தேன். அந்த இடத்துல ஒரு பாடியை பார்த்தேன். பாடியா? என்ன சைஸ்? 6 அடி உயரம் 3 அடி அகலம். அப்ப ஆம்பளை. ஏய், அது எங்க? நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை குழி தோண்டி பச்சிட்டேன். எங்க? தோ அங்க. ஜிங்கிச்சா உன்னை ஜிங்கிச்சா. கொலை பண்ணி கொலையா? போமா. சரி, நீயே பாத்துக்க. பாருங்க, தலை அந்த பக்கம், கால் இந்த பக்கம். உயிர் போனா அப்படியே விட்டுருங்க. உனக்கு வயிறு எந்த பக்கம்? இந்த பக்கம். ஐயா போயிட்டு போது அப்படியே விட்டுடுங்க.
இருக்கா? பூச்சி இருக்கு, உயிரோட தான் இருக்கான். வெரி குட் தூக்கு. ஆ? ஸ்வேதா போச்சுடா ஆரம்பிச்சுடா. சரி தூக்கு. கூடிக்கிட்டே இருக்கு. ஸ்வேதா வேற பேரே வராதா? சிபு விடியற வரைக்கும் இதை நீதான் பாத்துக்கணும். என்னது விடியற வரைக்கும் இந்த பைத்தியத்து கூட நான் இருக்கிறதா? பின்ன நானா இருக்க முடியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு, வேலை இருக்குல்ல. நான் போறேன். ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுமே. இப்போ மிட் நைட் என்ன நடந்தாலும் சத்தமே வராம பாத்துக்கணும். சரி இது சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன். இது என் மென்னியை பிடிச்சா உன் மென்னியை பிடிச்சு நீ செத்தாலும் பரவாயில்ல, சத்தம் வரக்கூடாது. ஆமா. என்ன ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காம போயிருப்பலுக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலனாலும் பரவாயில்ல, சத்தம் வரக்கூடாது. வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டு. பிளாஸ்டிக் போட்டு ஒட்டுறதா? ஸ்வேதா. ஐயா ஆஹா எல்லா பிரச்சனையும் சால்வ்ட். ஸ்வேதா, ஆஹா நோ மோர் டிஸ்டர்பன்ஸ்.